ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக் பண்ணுறது பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன ரெசிபி போடணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சப்ஜா விதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரோஸ் சிரப் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கலக்காத 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் பொங்கி வந்ததும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் ரோஸ் மில்க் டேஸ்ட்டாக இருக்கும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் பால் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சப்ஜா விதையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த பால் சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நாம் எடுத்து வச்சிருந்த ரோஸ் சிரப் சேர்த்துடலாம். ரோஸ் சிரப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் இந்த மாதிரி பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்ஜா விதை ஊறினோன்னே இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் இந்த சப்ஜா விதை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ரோஸ் மில்க் எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ரோஸ் இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணுதில்ல. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சுத்தமாக ரோஸ் மில்க் செஞ்சிடலாம். இந்த ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.